வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாளா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பற்றிய விவகாரம் தீயா பற்றி எரியுது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அவங்களுடைய எதிர்ப்ப நாடாளுமன்றத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க. திமுகவை சேர்ந்த 40 எம்பிக்கள் அங்க போய் குரல் கொடுத்திருக்கிறாங்க தமிழக மக்களுக்காக. நம்மளுடைய மாநில உரிமைகளை எந்த ஒரு இடத்துலயும் நாம விட்டு கொடுக்க மாட்டோம். இதற்காக பழைய திமுகவா நாங்க மாறணும்னாலும் சரி, அதையும் நாங்க செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. இதை பாஜகவை சேர்ந்தவர்கள், எடப்பாடி போன்றவர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. பாருங்க, ஸ்டாலின் பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. பெண்களுக்கு உரிமை கொடுக்க ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாரு. தேர்தல்ல தோத்து போயிருவோமோன்னு திமுக பயப்படுது, அதனாலதான் தேவையில்லாம இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாரு. மக்களை திசை திருப்ப முயற்சி பண்றாரு, அதனாலதான் இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாரு. மக்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எத்தனையோ விதமான நரேட்டிவ்ஸ தமிழ்நாட்டுல செட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிம்பிளா நிதானமா நாம உட்கார்ந்து யோசிச்சோம்னா இதுல நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் பில்லோட சேர்ந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல ஏன் கிளப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மசோதாவை 2023 நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடியே பிஜேபி பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணிட்டாங்க. அதற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒரு மனதாக ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்போ நியாயமா பார்த்தா உண்மையிலேயே பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி விரும்பி இருந்ததுன்னா அதை 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க செஞ்சிருக்கலாம்ல. ஆனா அப்போ அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது பிஜேபி தான். இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட 2026 சென்சஸ் நடைமுறைப்படுத்தி சென்சஸுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து தொகுதி மறுவரை எல்லாம் முடிச்சிட்டு தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக ஸ்டாலின் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதே பிஜேபி தான். அப்போ 2024க்கு முன்னால ஒரு நிலைப்பாடு எடுத்தவங்க ஏன் திடீர்னு 2024க்கு அப்புறம் தங்களுடைய நிலைப்பாடை மாத்திக்கிறாங்க? இரண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மசோதா, அதுவும் நிதானமாக எல்லார் தரப்புல இருந்தும் வரக்கூடிய விமர்சனங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தீர விசாரிச்சு விவாதித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை எதற்கு அவசர அவசரமா 5 மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல வெறும் 3 நாட்கள் டிஸ்கஸ் பண்ணி இதை புல்டோஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பாஜக ஒரு விஷயம் பண்ணுது, அதுவும் குறிப்பா இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதற்கு பின்னால கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப கூட பாருங்க, நம்மளுடைய எம்பிஸும் சரி, முதலமைச்சரும் சரி, முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, வாய் வழியாக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை மோடியும் அமித்ஷாவும் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க வாயால வடை சுடக்கூடிய இந்த வாக்குறுதிகள் எதுவுமே எழுத்து வடிவத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வாயால வாக்குறுதி கொடுத்தா அதை எந்த அளவுக்கு இவங்க நிறைவேற்றுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இது முக்கியமான ஒரு சீரியஸான விஷயமா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முழு சங்கியாவே மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து கூட மேடையில பேசும்பொழுது என்ன சொல்றாரு, அதான் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க, அவர் வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதிய கண்டிப்பா நிறைவேற்றுவாரு, அதான் தமிழக மக்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டாலின் தையா தக்கான்னு குதிக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி இதே வார்த்தைகளை பல்வேறு தருணங்கள்ல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத நாம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். வேளாண் சட்டங்கள் வந்த போதும் இதேதான் சொன்னாரு, இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லையேன்னு. அப்படி பாதிப்பே இல்லாத இந்த 3 வேளாண் சட்டங்கள்ல ஏன் பாஜக திரும்ப பெற்றது? சிஏஏ என்ஆர்சி வரும்போதும் அதே தான் சொன்னாரு, இதனால சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, அதான் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு. ஆனா அந்த சிஏஏ என்ஆர்சிக்காக நாடு தழுவிய போராட்டங்கள் எவ்வளவு நடந்தது, அந்த போராட்டங்கள் மூலமாக இன்னும் சிறையில எத்தனை பேர் வாடி வதங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உதயமின் திட்டத்துல கையெழுத்து போடும்போது இதுதான் சொன்னாரு, இதனால எந்த பாதிப்பும் இல்லையே. ஆனா இன்னைக்கு இபி பில் அதிகரிச்சு நாமெல்லாம் பில்லு கட்டி அவஸ்தைப்படுறோமா இல்லையா? நீட்டு தேர்வு போது இதைத்தான் சொன்னாரு, இதனால பசங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே,
அதான் 7.5% நாம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கும் நீட் விலக்குக்கான ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை இந்த 5 வருஷத்துல திமுக அரசு எடுத்ததே, அதற்கு ஆதரவாக சட்டமன்றத்துல பேசின எடப்பாடி வெளியில வந்து என்ன பண்ணாரு? 8 கோடி மக்களுக்கு நீட்டு தேவையில்லை அப்படின்னு சட்டமன்றத்துல நிறைவேற்றிய மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினா, ஆளுநர் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளுநருக்கு ஆதரவாக எடப்பாடி பேசுறாரு. அப்போ சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பேச்சு, சட்டமன்றத்துக்கு வெளியில ஒரு பேச்சு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட எஸ்ஐஆர் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு முயற்சியில பாஜக ஈடுபட்டது. கடுமையான எதிர்ப்பு திமுக தெரிவிச்சது. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? இதனால என்னங்க ஆபத்து? திமுகவுக்கு தேர்தல்னா பயம், இவங்களுடைய போலி வாக்காளர்கள் எல்லாம் போயிடுவாங்களே அப்படிங்கிற பயம், அதனால இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. எஸ்ஐஆர்னால மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு இதே டயலாக தான் பேசினாரு. ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 27 லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலயும் இது நடந்திருக்கும். ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, திமுக தலைவர் கடுமையாக எஸ்ஐஆரை எதிர்த்தார். அதற்கான சட்ட போராட்டங்கள் எல்லாத்தையும் கையில எடுத்தாங்க. ஆனா வழக்கம் போல பாஜக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது, அதற்கும் எந்த விதத்திலையும் தயங்காம, சரி நீங்க இதை நடைமுறைப்படுத்துங்க, ஆனா எங்க மக்களுடைய வாக்குரிமை பறிபோகாம இருக்கிறதுக்கு கிரவுண்ட்ல இறங்கி என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு களத்துல இறங்கி திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வேலை செஞ்சாங்க. அவங்க கடுமையாக வேலை செஞ்சதுடைய பலன்தான் இன்னைக்கு பெரும்பாலான தமிழக மக்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச விஜயும் களத்துக்கு வரல, இதற்கு ஆதரவாக பேசின எடப்பாடி தரப்புல இருந்தும் களத்துக்கு வந்து வேலை செய்யல அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் சீரியஸான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா இது சீரியஸான விஷயம்தான். நம்பர்ஸ் சொல்லி உங்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. பாருங்க 40 இருக்கிறது 60 உயர போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நம்பர் கேம்ஸ்ல இந்த மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் இதுல தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும். ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் அப்சல்யூட் நம்பர்ஸ் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு பின்னடைவு ஏற்படும். இன்ஃபேக்ட் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் இந்திய அளவுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் உணர்ந்ததுனாலதான் 2023 இத பத்தி இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லோட சேர்த்து கோத்து விடும் பொழுதே முதலமைச்சர் உஷாரானாரு. அன்னைக்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு. குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிஷனை ஏற்படுத்தி அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாரு. மற்ற மாநிலங்களை சேர்ந்த ரீஜனல் பார்ட்டிஸோட முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் மீட்டிங் நடத்தினாரு. இப்ப கூட களத்துல வெறும் வார்னிங் கொடுத்ததோட அவர் சும்மா நிக்கல. சும்மா ஏதோ ஒரு நாள் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பேப்பரை கொளுத்திட்டா இது போராட்டம் ஆயிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் மக்கள் புரட்சிக்கு வழிவகுக்கும். அதை மட்டும் பண்ணிட்டு அவர் சும்மா உட்காரல, வெளிப்படையா சொன்னாரு, எனக்கு தேர்தலை பத்தியோ இல்ல ஆட்சியை பத்தியோ அதிகாரத்தை பத்தியோ கவலை இல்லை, ஆனா மக்களுடைய அதிகாரம் பறி போகுதுன்னா அதற்காக முதல் ஆளா நான் வந்து நிப்பேன். இப்படி சொன்னவரு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு? இருக்கக்கூடிய 40 எம்பிகளை கூப்பிட்டு அவங்களோட மீட்டிங் நடத்துறாரு. பார்லிமெண்ட்ட போய் என்ன பேசணும், எது பேசணும், இந்த மசோதாவுக்கு எதிர்த்து என்ன முக்கியமான பாயிண்ட்ஸை பதிவு பண்ணணும் அப்படிங்கறத அவங்களோட ஆலோசனை நடத்துறாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமானது, இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கறத மக்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாரு. எதுக்கு? மாவட்ட செயலாளர்களுக்கு இதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கறத புரிய வச்சாதான் அவங்க களத்துல போய் மக்களை சந்திப்பாங்க. கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த செய்தியை கடத்துவாங்க. இந்த செய்தியை எளிய வகையில மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தலைவர் ஒரு பக்கம் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாம பாஜகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் இதை எதிர்க்கிற மாதிரி ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விஜய் கிட்ட இருந்து வந்தது. அதை தாண்டி தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்கு விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுதா? ஏதோ எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்ம கடமைக்கு நாமளும் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டதோட சரி. எஸ்ஐஆர்லயும் அதே தான் பண்ணாரு. எஸ்ஐஆர் எதிர்த்து அடுக்கி விட்டாரு. ஆனா களத்துல இறங்கி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்களா? இதுதாங்க உண்மையான தலைவர்களுக்கும் போலிகளுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஒரு விதத்துல பாஜக இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வந்து புல்டோஸ் பண்ண இந்த நேரத்துல முயற்சி பண்ணது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் களத்துல நமக்காக நிற்கக்கூடிய உண்மையான தலைவர்கள் யார், மேடையில பஞ்ச் டயலாக் பேசிட்டு பதுங்கக்கூடிய நரிகள் யார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இன்னைக்கு களத்துல மக்களுடைய உரிமைகளுக்காக நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும். இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வெளிப்படையாகவே இதை சோசியல் மீடியால பதிவு பண்ணியிருக்காரு. இத பத்தி 2 வருடமாகவே திமுக தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போதான் இது எவ்வளவு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால மக்களே நாம இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு நம்ம முதலமைச்சரை பார்த்து. இப்படி மக்களுக்கு மட்டும் அவர் வழிகாட்டியா இல்ல, மற்ற மாநிலங்களை ஆளக்கூடிய முதல்வர்களுக்கும் வழிகாட்டியா இருக்கிறார். ஆனா அறிக்கை மட்டும் விட்டா போதும், அதுக்கப்புறம் இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, கொள்கை எதிரி தானே, சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை மூலமா எதிர்த்துட்டு சைலண்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விதத்தில் துரோகம் தான். மக்களுக்கான தலைவர்கள் யாரு, களத்துல யாரு நிக்கிறாங்க, சும்மா அரிதாரம் பூசிக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு மக்களை யாரு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத உணர வேண்டிய தருணம் இந்த தருணம். எலெக்ஷனுக்கு முன்னால இவங்க சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு. உண்மையான தலைவர் யார், மக்கள் தலைவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.